கல்யாண மாலையில் யாமினி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். முதலியாரில் நாங்கள் வந்து திருவாளா மூலியார், சரி, எக்ஸப்ட் செங்குந்த மூலியார், மற்ற உட்பிரிவுகள் எது இருந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். என் டாக்டருக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து உள்ளூர் மாப்பிள்ளையாக இருக்கலாம், இல்லை ஃபாரின் மாப்பிள்ளையாக இருந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சரி, ரைட். அவளை அட்ஜஸ்ட் பண்ணுற நல்ல டைப்பாக இருக்கணுன்றது எங்களுடைய ஃபர்ஸ்ட் குறிக்கோள். எக்ஸலண்ட், ரைட். சொல்லுங்கம்மா, மருமகன் எப்படி வேணும்? எங்கள் பொண்ணு சாஃப்ட் நேச்சர், சரி, நல்லா சமைப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு வரக்கூடிய கணவரும் இன்ஜினியராக இருக்கணும்னு விரும்புகிற அவளும். வெரி குட், ரைட், ஓகே. யாமினி என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எம்இ அண்ணா யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன். சரி. இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். சரிம்மா, கணவன் எப்படி வேணும் உங்களுக்கு? நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, நல்ல ஹானஸ்டாக, எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸும் இல்லாமல் நல்ல ஹார்ட் ஒர்க்கராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரி, இந்தியா அப்ராட் ஓகேன்னு சொன்னாங்க. அப்ராடும் ஓகே. வெரி குட், ரைட், ஓகே. யாமினிக்கு சிறந்த கணவன் கிடைப்பாங்க. கல்யாண மாலில் வந்து என்ரோல் பண்ணுறவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணுறோம். வெப்சைட் மூலமாக உலகம் முழுக்க போகுது. கல்யாண மாலை மேகசின் முழுக்க எவ்வளோ தமிழ் பீப்புளுக்கு போய் ரீச் பண்ண முடியுமோ பண்ணுறோம். கல்யாண மாலை திருமண திருவிழா, வரன் தேடுதல் நிகழ்ச்சிகள்லாம் நிறைய எல்லா ஊர்லேயும் பண்ணுறோம். எல்லா கம்யூனிட்டி பீப்புளோடையும் மீட் பண்ண முடியுது. அதனால் இதில் வந்து கிடைக்கிற வெற்றிங்கிறது எளிதாக இருக்குது. இப்போ சன் டிவி மூலமாக அந்த நிகழ்ச்சி போகும்போது உலகம் முழுக்க உள்ள தமிழ் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. ஸோ கல்யாண மாலோட பிளாட்ஃபார்ம்ஸுங்கிறது வந்து ஒரு ஒய்டர் ஸ்டேக்கில் இருக்கிறதுனால என்ன மாதிரி தேடி வரீங்களோ அந்த மாதிரி மருமகன் உங்களுக்கு எளிதாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உடனடியாக இருக்குது. சிறந்த கணவன் நாளைக்கே கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் யாமினி, பதிவேன் 612605, வயது 27, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எம்இ மல்டிமீடியா முடித்தவர். சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சிடிஎஸ்ஸில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். யாமினி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சந்தானம் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, EEE டிப்ளமா பண்ணியிருக்கிறாரு, BCA பண்ணியிருக்கிறாரு, சென்னை MNCயில் சிஸ்டம் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சந்தானத்தின் விருப்பத்துக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ரமேஷ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36, பிகாம் மேலும் MA பண்ணியிருக்கிறாரு. சென்னை போலீஸில் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ரமேஷ்குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கார்த்திகேயன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். கார்வாத்தார் சைவம். எனக்கு 3 பையன், சரி, ஒரு பொண்ணு. ஓகே, கடைசி பையன். ஓகே, இப்போ இவன் திருமணத்துக்காக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், சரி. மருமகள் எப்படி வேணும்? நல்ல குடும்ப பின்னணி உள்ள, சரி, நல்ல குணமுள்ள பெண்ணாக வேணும். சொல்லுங்கம்மா. நல்ல குணமுள்ள, சரி, நல்ல குடும்ப பாரம்பரியத்து அந்த மாதிரி இருந்தால் தேவலாம். பையனுக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கணும். சரி, ரைட், ஓகேம்மா. கார்த்திகேயன். நான் பிகாம் முடிச்சிருக்கேன். சரி. ஐ ஹவ் டன் சம் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் கோர்சஸ் ஆல்சோ. ஓகே. ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் மல்டிநேஷனல் கம்பெனி, US பேஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருக்கேன் நான். மனைவி எப்படி வேணும் உங்களுக்கு? மனைவி நல்ல குடும்ப போங்க இருக்கட்டும். சரி, தட் இஸ் எனஃப். வெரி குட், ரைட், ஓகே. கார்த்திகேயன் கேட்குற மாதிரி ஒரு நல்ல மனைவி அமைவாங்க. உங்களுக்கு ஒரு சிறந்த மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். டி கார்த்திகேயன், பதிவேன் 671919, வயது 43, பிகாம் முடித்தவர். சென்னையில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். கார்த்திகேயன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் தமிழ் அரசி அவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, MCom பண்ணியிருக்கிறாங்க, B.Ed பண்ணிட்டு இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. விவாகரத்து ஆனவங்க, படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. தமிழ் அரசிக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் மணிகண்டன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, +2 பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. +2 படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. மணிகண்டன் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அம்மா மடியில் போய் சண்டை போட்டு போன மகள் படுத்தான்னா கணவனோடு போட்ட சண்டை முடிஞ்சிரும்ன்றாங்க. அவள் திரும்பி வரும்போது அவங்க அம்மா மடியில் கணவன் தலை வச்சிருந்தான்னா. கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன்
24341300, 24341400. Email info@kmmatrimony.com. குடும்ப வாழ்க்கை சுவைப்பது இந்தியாவிலா அமெரிக்காவிலா? நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் நியூ ஜெர்சி கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. பெரும்பாலும் நான் பேசின பிறகுதான் அவங்க பேசுவாங்க. இன்னைக்கு மாறி போச்சு. அமெரிக்காவுக்கு வந்தால் எல்லாமே மாறி போச்சு. அவங்க இவ்வளவு சிறப்பாக இங்கிலீஷில் பேசி நான் இன்னைக்கு தான் கேட்டிருக்கேன். ஒரு தமிழ் பட்டிமன்றத்தில் பாரதி இவ்வளவு அருமையாக ஆங்கிலத்தில் பேசி பீற்று விட்டது, அது அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஏன்னா தமிழ் அங்கே முடிஞ்சு போச்சுன்னு இவங்க சொல்லிவிட்டாங்களா? அதை மெய்ப்பிக்கணுமா இல்லையா? எனக்கு தெரியாது. எப்படி உங்கள் வாழ்க்கை எனக்கு தெரியாதோ அது மாதிரி அதுவும் தெரியாது. அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன தெரியும்னு அந்த அணியில் போய் பேசுகிறேன்னு. இவ்வளோ காலம் தெரிஞ்சு தானே பேசுனா? விடுங்கம்மா, நம்ம ஊரில் பெரிய பெரிய இடத்துலயே தெரியாமல் பேசுகிறாங்க. நிறைய வருத்தம். இந்தியாவில் அம்மா மடியில் போய் சண்டை போட்டு போன மகள் படுத்தான்னா கணவனோடு போட்ட சண்டை முடிஞ்சிரும்ன்றாங்க. அவள் திரும்பி வரும்போது அவங்க அம்மா மடியில் கணவன் தலை வச்சிருந்தான்னா சண்டை எங்க போய் முடியும்ன்றதா கேள்வி. இந்த மாதிரி ஐடியாலாம் பாரதியால் தான் சொல்ல முடியும். நிறைய சொல்லியிருக்காங்க, கப்பல் பறவை அது இதுன்னு போட்டு. அவங்களுக்கு சில நெருக்கடிகள் என்னன்னா, இங்கே யாரு கூடயும் சண்டை போட முடியல. அங்கன்னா பக்கத்து வீட்டில் இறங்கி சண்டை போடலாம், அப்புறம் இறங்கி அங்கங்கே துப்ப முடியல. இதுவெல்லாம் ஒரு தேசத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்தால் தவறு செய்கிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. என்ன எந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்து முதல்லயே மேலதாளம்லாம் ரெடி பண்ணுவாங்களாம், போய் பாலாபிஷேகம்லாம் பண்ணுவாங்களா, எல்லாம் பண்ணுவாங்க. படம் ரிலீஸ் ஆகாது. அங்கே அம்மிக்கு பெட்டியை கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதாவது ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து இங்கே படம் பார்த்துட்டு அங்கே போய் சொல்லுது சூப்பர் படம். உண்மையை உண்மை என்றும் பொய்யை பொய் என்றும் சொல்வதற்கு கூட உரிமை இல்லாமல் பேசி கொண்டிருக்கிறோம். இங்கே நாம சொல்றாங்க அமெரிக்கனை கட்டிக்கிட்டு போயிடுவாளான்னு பயமா. அந்த ஊரில் பயம் கிடையாது. தமிழனை தமிழ் பெண் கட்டலான்னா வாழ முடியாது. இடையில ட்ரெயின் விட்டுருவாங்க, கொண்டு போயிடுவாங்க. நடந்ததா இல்லையா? அவங்க வாழ்க்கையில் என்ன சொல்றாங்க, ஆட்டோவுக்கு மீட்ரு போட்டது சாதனையா. ஆட்டோ இருக்கிற ஊரில் நாங்களாம் நடந்து போகிறோம் பாருங்க, அது எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? திடீர்னு திரும்பினா காலுக்குள்ளே ஒரு ஆட்டோ போய் அந்த பக்கம் போயிடுது. மோகன்ராம் சாரை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் கூட சில சமயம் நினைச்சது உண்டு, எனக்கு தான் நல்ல நகைச்சுவையாக பேச தெரியும்னு. அதெல்லாம் போய் இவரை மாதிரி பேசுறதுக்கு நான் கற்றுக்கணும். ஒரு விஷயத்தை என்ன அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த மேடையில் நான் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அருமையாக பேசுகிறேன். என்ன நீங்கள் சொல்கிற வேகத்தில் கொஞ்சம் அது கஷ்டம்தான். பாட்டி புடவை வாசனை இருக்கிறது, அது இங்கே வருமா? வராது. வேர்த்தா தானே வரும். இங்கே தான் வேர்க்கிறதே இல்லையா? நானும் 3 நாளாக பார்க்குறேன். இந்தியாவில் எவனாவது பள்ளிக்கூடத்துக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறானான்னு கேட்குறாரு. போக மாட்டானே, அருவாளோடு போவான். போன வாரம் திருநெல்வேலியில் 3 பேர் புத்தக பையிலேருந்து அருவாளை எடுத்து பிரின்சிபலை போட்டு தள்ளிட்டாங்க. பார்க்கலையா நீங்கள்? தூங்கிட்டீங்களா? எங்களுக்கு தான் ஜெட்லாக், உங்களுக்கு என்ன சார்? ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்கே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேங்க. இந்த ஊர் கோவில் மாதிரி நம்ம ஊர் கோவில்கள் சுத்தமாக இருந்தால் சுகாதாரமும் பெருகும், ஆன்மீகமும் வளருங்க. அவருக்கு வருத்தம், பண்டிகை கொண்டாட முடியலையான்னு. நாங்கள் பண்டிகை கொண்டாடுறோம் சார், ஃபுல் டென்ஷனில். விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை சுற்றி 20 போலீஸ் நிற்குது. அவரே உலகத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. அவரை காப்பாற்றுறதுக்கு என்னையை விட ஒல்லியான போது. ராத்திரி எல்லாம் கொசுக்கடியில் உட்காந்துருக்கான். அவங்க சொல்கிறாங்க கொசுக்கடி நல்லது. டெங்கு வரும்போதுல தெரியும். கடைசி பஸ்ஸை பார்த்து தண்ணி ஊற்றுன மதுரையிலேருந்து நானும் வரேன். இப்போ தலையில் ஊற்றுறதுக்கே தண்ணியை காணோம். சார் எப்படி சார் உங்கள் ஊரில் பாத்ரூமில் வர்ற தண்ணியை அப்படியே குடிக்கிறீங்க? நாங்கள் தண்ணியை கொடுத்தா நேராக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிடுறோம். இதெல்லாம் எப்படி சாதனைன்னு நான் ஏற்றுக்கிறது? சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது.
சில விஷயங்கள் வந்துங்க கால மாற்றத்தை நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் அங்கே இருந்து எப்படி 30 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இடையில நிறைய நடந்துருச்சு. அவர் சொல்கிறாரு, இங்கெல்லாம் வெள்ளிக்கிழமையான பிங்க் ஸ்லிப் கொடுத்துருவான்னு எல்லாரும் பயப்படுறாங்க, வேலை போய்டும் நினைக்கிறாங்க. எங்கள் ஊரில் யாருக்கும் வேலை போகாது, மந்திரிகளை தவிர. ஆனால் வேலை போனாலும் உங்கள் ஊரில் $1500 அன்எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்றான். நம்ம ஆளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே வழி தெரியாது. பதிஞ்சிங்கன்னா பல வருஷம் ஆகும் சார். இது நம்ம நாட்டை நாம் குறைக்கிறதுக்காக இல்லை சார், நாமே திருத்துவதற்கான விஷயம் இது. இங்கே வர்ற பாட்டியை பாருங்க, ஜீன்ஸ் போட்டு வருது. போன தலைமுறையில் அவங்க ஆளுங்க ரயிலே கூட பார்த்தது இல்லையா. இது பிஸ்னஸ் கிளாஸில் ஏறி உக்காந்து ஆப்பிள் ஜூஸ் என்ன, ஆரஞ்சு ஜூஸ் என்ன மாற்றி மாற்றி குடிச்சு ஏறும்போது கருப்பாக ஏறி இறங்கும்போது சிவப்பாக ஏறி. குடும்ப வாழ்க்கை சுவையாக இருப்பது அமெரிக்காவில். கலகலப்போடு தொடர்கிறார் திரு ராஜா. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் ஹரிஹரன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. கல்யாண மாலை ப்ரோக்ராமை கடந்த பல வருடங்களாக நான் பார்த்து கொண்டிருக்கேன் சார். சரிம்மா. என்னோட மகன் ஹரிஹரன். சரி. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. மகளுக்கு திருமணம் ஆயிடுத்து. ஓகே. கல்யாண மூலமாக தான் எனக்கு மாப்பிள்ளை கிடைச்சார் எனக்கு. எக்ஸலன்ட்மா. ரைட். கல்யாண மாலை ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்துச்சு தான் மாப்பிள்ளையை பார்த்துட்டு உடனே அவங்க வீட்டு கான்டாக்ட் பண்ணி ஒரு 3 மாதத்தில் கல்யாணம் நடந்தது. அது அதே மாதிரி என் பையனுக்கும் கல்யாண மூலமாக நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சார். நான் நடக்குமா சொல்லுங்க. எனக்கு வரப்போகிற மருமகளா இல்லாத மகளா என் பையனுக்கு அனுசரணையா நல்ல பொண்ணா இருந்தா எனக்கு அது போதும். வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, போகாட்டாலும் பரவாயில்ல, அது அவங்களோட விருப்பம். சரிம்மா. நல்ல பொண்ணா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு நாங்க ஐயர் வாத்திமால் பாரத்வாஜ கோத்திரம். சரி. ரைட். ஹரிஹரன் வணக்கம் சார். வணக்கம். என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் MBA முடிச்சிருக்கேன் சார். சரி. நான் இப்போ டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் பிரைவேட் கன்சர்னில் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஈரோடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. எக்ஸ்பெக்டிங் ஃபார் அ ட்ரான்ஸ்ஃபர். எங்க சென்னைக்கு வந்து சென்னைக்கே வந்துடலாம். சரி. மனைவி எப்படி வேணும் சார்? நல்ல ஹோம்லியாக கேரிங்காக இருந்தால் போதும், அம்மா நல்லா பார்த்துக்கிட்டா போதும். ஓகே ஓகே. உங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிற மாதிரி சிறந்த பெண் உங்களுக்கு மனைவியா, அருமையான மருமகளாக உங்களுக்கு வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஜி ஹரிஹரன், பதிவேன் 450570, வயது 30, BBA MBA முடித்தவர். டாடா மோட்டார்ஸில் ஈரோடில் டீம் மேனேஜராக பணியில் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஹரிஹரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் லலிதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, BSc மற்றும் MCA பண்ணியிருக்கிறாங்க. சென்னை MNCயில் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடதுகை சிறிதளவே பாதிக்கப்பட்டவங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து இந்தியா அல்லது வெளிநாட்டில் நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. லலிதா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாலாஜி இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, BCS பண்ணியிருக்கிறாரு. மேலும் MBA பண்ணிட்டு இருக்கிறாரு. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கானால பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. +2 அல்லது டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. பாலாஜி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அருண்குமார் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓகேங்க. பையன் ஒரு MNC ஓகே இந்தியாவில் ஒர்க் பண்ணுறான், ஹெட் ஆஃபீஸ் ஜெர்மனி. நாங்கள் நேட்டிவ் மயிலாடுதுறை. ஓகே. பையனுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் உள்ள பொண்ணாக தேர்றோம். பையனுடைய ஹைட் 5'10". சரி. நாங்கள் ஒரு 5'2" 5'6" வரைக்கும் சரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி குணமாக இருந்தால் கூட போதும். சரி. எங்களுக்கு சைவ பிள்ளை. சரிங்க. நாங்கள் சைவ செட்டியார், சைவ முதலியார், தேசிகர், இந்த மாதிரி அதில் சப்காஸ்டுக்குள்ளே வெஜிடேரியனாக இருந்தாலும் எக்ஸெப்ட் பண்ணுறோம். சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? என் பையன் ரொம்ப காம் டைப்பு. சரி. என் பையனை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருந்தால் போதும். சிறந்த மருமகள் வருவாங்க உங்களுக்கு. அருண்குமாருக்கு அருமையான மனைவி கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். B. அருண்குமார், பதிவேன் 672380, வயது 31, BE முடித்தவர். சீனியர் இன்ஜினியராக சென்னையில் சாஃப்ட்வேர் துறையில் பணியில் இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். அருண்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில்.
கல்யாண மாலையில் சுதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிகாம் பண்ணியிருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராகணும் நினைக்கிறாங்க. சுதா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் கார்த்திகேயன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாரு. சென்னை வேலம்மாள் காலேஜில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்து குறிப்பாக டீச்சர் ப்ரொஃபஷனில் இருக்கிற அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கார்த்திகேயன் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. வான்மதி மேடம், இந்த ராஜா இருக்காரு, இவருக்கு எந்த ருசியும் தெரியாதான். நல்லா சமைச்சு போட்டீங்கன்னா ராஜாவுக்குள்ள கூஜாவுக்கு கூட தெரியும். சும்மா சேலத்திலேருந்து வந்து என்ன வேணாலும் பேசுகிறதா? தாத்தா பாட்டி அங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இங்கே அவங்க வரமாட்டேங்கிறாங்களே சார். உண்மையில் சொல்கிறேங்க, தாத்தா பாட்டின்னா அவங்கள ரொம்ப தள்ளி வைக்கிற ஒரு ஊர் நம்ம ஊருங்க. சீனியர் சிட்டிசனுக்கு மரியாதை தருகிற நாடு என்பது இந்த நாடு தான். ஃப்ளைட்டில் போனால் கூட உங்களுக்கு டிக்கெட் கம்மி, சாப்பிட போனால் கூட அவங்களுக்கு ரேட் கம்மி. நம்ம ஊரில் பெருசுன்றதை தவிர வேறு வார்த்தை இருக்காங்க. பெருசு சொல்லிட்டு வந்துட்டியான்றான். இங்கே வர்ற பாட்டியை பாருங்க, ஜீன்ஸ் போட்டு வருது, பிளேசரோடு வருது. அது போன தலைமுறையில் அவங்க ஆளுங்க ரயிலே கூட பார்த்தது இல்லையா. இது பிஸ்னஸ் கிளாஸில் ஏறி உக்காந்து ஆப்பிள் ஜூஸ் என்ன, ஆரஞ்சு ஜூஸ் என்ன மாற்றி மாற்றி குடிச்சு ஏறும்போது கருப்பாக ஏறி இறங்கும்போது சிவப்பாக ஏறி. ஒரு விஷயங்க, சுயமான திறமைக்கு மரியாதை கொடுப்பதற்கு தடைகள் இந்தியாவில் நிறைய இருக்குங்க. அது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால 98 மார்க் வாங்கினாலும் நீங்கள் விரும்பின கல்வியை உங்களால் பெற முடியாது. காரணம் ஜாதிகள் வந்து நிற்கும். அப்போ ஒரு தேசம் வளர்வதற்கு திறமையை மேலே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத ஒரு தேசத்தில் குடும்ப வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கு? ரேசிசம் இருக்கு, இனவெறி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் ஸ்பெல்பியில் தொடர்ந்து இந்தியர்கள் தான் யூஎஸ்ஏல ஃபர்ஸ்ட் வராங்க. உங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். டெலிவரிக்கு அங்கேருந்து இங்கே கூப்பிட்றீங்களே மாமியாரை, ஏன் நீங்கள் இங்கேருந்து போக மாட்டேங்கிறீங்க? குடும்ப வாழ்க்கை தான் இங்கே சரியில்லை. இல்லை, டெலிவரிக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அம்மா மடியில் படுத்தால் தூக்கம் நன்றாக வரும், அங்கே போங்க. புள்ள இங்கே பிறந்தாதான் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், அதனால இங்கே இருக்கிறீங்க. இந்த இத்தனோடு ரகசியத்தை வச்சுக்கிட்டு இத்தனை பேச்சு பேசணுமாக்கும். போதா குறைக்க அந்த அம்மா வேற தலைவியாக எடுத்துருக்கீங்க. அவங்க என்னை பார்த்து வில்லங்கம் வீராசாமின்றாங்க. யார் வில்லங்கம்னு நாட்டுக்கு தெரியும். ஒழுங்குகள் இங்கே சரியாக கடைப்பிடிக்கப்படுகிறது. மிட் நைட் 2 மணினாலும் ரெட் லைட்டை தாண்டி யாரும் போகிறதில்லை. இந்த ஒழுங்கை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா தான் சிக்கல். நீங்கள் நிற்பீங்க, பின்னாடி வரவும் தட்டிட்டு போயிடுவோம். தட்டின பிறகு சைடில் போலீஸ் நிற்கும் பாருங்க, அவர் கேட்பார், யூ ஆர் ஃப்ரம் யூஎஸ், அப்பா டாலராக கொடுன்றான். இங்கே சீட்டு வச்சிடுறான், $500 ஃபைன் போட்டாலும் ஹேவ் எ நைஸ் டேன்றான். இங்கே வந்து எல்லாரும் திரும்பி போகிறாங்களே, ஏதாவது ஒரு பகுதியை திருத்துங்க, ஏதாவது ஒரு பகுதியை திருத்துங்க, முடிந்தால் தேசத்தை திருத்தப்பாரு. இன்னொன்னுங்க, இந்த ஊரில் இருக்கிற ஜனநாயகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு ஒபாமாட்ட பேசலாம், பேரை சொல்லி ஒரு கவுன்சிலரை கூட நீங்கள் கூட முடியாது, முடிச்சிருவாங்க கதையை. சார் ஒரே ஒரு விஷயங்க, நம்ம ஊருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சில லாபங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு தருவோம், அதில் உங்கள் குடும்ப தலைவர் படம் இருக்கும். ஆனால் அது அவர் தான்றதை தாசில்தாரே நம்ப மாட்டாங்க. என்ன எலெக்ஷன் வரும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், மிக்சி கிரைண்டர்லாம் கொடுப்பாங்க, ஆனால் வேறு எதுவும் தரமாட்டாங்க. இப்படி ஒரு தேசத்தில் நாம் இருந்து வந்து இந்த தேசத்தை வளர்க்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஒருவேளை இந்தியாவில் இருந்திருந்தீங்கன்னா இந்தியா இன்னும் வளர்ந்துருக்கும். அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் உங்களை எல்லாம் சுதந்திரமாக இயங்க வளர்க்க இந்தியா அனுமதித்திருக்குமா என்ற கேள்வியும் எங்களுக்குள் உண்டு. அதான் உண்மை. இமெயிலை கண்டுபிடித்த அவர் ஐயாதுரையா, அவர் அதை நொந்து போய் சொன்னார்,
ஒரு இந்தியர், ஒரு தமிழன் இமெயிலை முதல்ல கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் அந்த ஊரில் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு நடப்பதற்கு இன்னும் 50 ஆண்டுகள் ஆகும்னு வருத்தப்படுகிறாரே. எங்கே உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும்? உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோளுங்க, தப்பி தவறி 15 வயசு பிள்ளைய இந்தியாவுக்கு அனுப்பிடாதீங்க. நீங்கள் வராமல், நீங்கள் வந்தால் அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுங்க. இல்லை அவனை மட்டும் அனுப்பிவிட்டு இந்தியாவில் அவன் நல்ல இந்திய கலாச்சாரத்தில் வளர்ந்து விடுவான், ஏன்னா கலையும் கலாச்சாரம் பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா அங்கே கலையும் கலாச்சாரமும் திரைப்படங்கள் தான் கற்றுத்தருகிறது. என்னன்றதை நீங்கள் பார்க்கலாம். தமிழர்களாக ஒன்றாக நில்லுங்கள். உங்களுக்கு ஒரே குரல் ஒலித்தால் எந்த தேசத்தையும் நம்முடையதாக ஆக்கலாம். உங்கள் பிள்ளைகளை இன்னும் மேலே கொண்டு வரலாம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாக இருக்கும். எந்த பயமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் சுத்தமாக சுகாதாரமாக வாழ்வதற்கான ஒரு தேசம் இது. மரங்கள் கூட எத்தனை வண்ணங்கள் காட்டுது. மரங்களில் கூட இத்தனை வண்ணங்கள், மனிதரில் எத்தனை வண்ணங்கள், எத்தனை மக்களோடு பழக வாய்ப்பு, உயர உயர போகிற வாய்ப்பு, இது எல்லாமே இருப்பதால் குடும்ப வாழ்க்கை இந்தியாவை விட வந்து தான் போகிறேன். ஆனாலும் என் பார்வையில் அமெரிக்காவில் சிறப்பாக இருக்கிறது. இது இன்னும் சிறப்பாக இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. இவங்க ரொம்ப பிரமாதமாக பேசுனா அவர்களுக்கும் கை தட்டுறீங்க, அவங்கள தாண்டி இவங்க பேசுனா இவங்களுக்கும் கை தட்டுறீங்க. ஒருவேளை உனக்கும் பேப்பேன் உங்கள் அப்பனுக்கும் பேப்பேன் நம்ம அது இருக்குமோ? குடும்ப வாழ்க்கை சுவைப்பது இந்தியாவிலா அமெரிக்காவிலா? கலகலப்பான விவாதத்தின் மீது நடுவரின் தீர்ப்பு அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.